சமீபத்தில் வெளியான தமிழ்நாடு குரூப் 1 தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற திரு சுப்பிரமணி அவர்கள். அவர் தன்னுடைய வெற்றி பயணம் எவ்வாறு அமைந்தது என்பதை உங்களோடு பகிர வந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணி. வணக்கம் சார். உங்களுடைய சின்ன அறிமுகம் தொடர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். என்னோட பேர் சுப்பிரமணியன். நான் சங்கரன்கோவில்ல தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன். நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் சேரும் பொழுதே இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்துச்சு உங்களுக்கு. 10th + 2ல எவ்வளவு மார்க், எப்படி டிசைட் பண்ணீங்க? அது 10th வந்து 482 மார்க்கு. 12th வந்து 1151. ஸோ இவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன். இன்ஜினியரிங் வந்து போக சொன்னாங்க. நீங்க வந்து சிவில் சர்வீஸ் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து யூபிஎஸ்சி எழுதுறது, இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி எழுதுறது. ஸோ நீங்க யூபிஎஸ்சி எழுதுனீங்களா, டைரக்டா டிஎன்பிஎஸ்சி தானா? யூபிஎஸ்சி தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். தேர்ட் இயர் படிக்கும்போது என்சிஆர்டி புக்ஸ் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சூழ்நிலைகளால் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன். பியர் குரூப் ப்ரெஷர் இருக்கும். இப்போ உங்களோட படித்த பசங்க வேலைக்கு போயிருக்கலாம், அந்த பசங்க ஏதாவது செட்டில் ஆயிருக்கலாம். பட் நீங்கள் இதுக்கு படிச்சுட்டே இருக்கீங்க. சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணலாம், எங்கே இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கலாம், யாருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது யாராவது டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க? என் ஃபேமிலியில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த சஸ்டெயின் அப்படிலாம் 6 வருஷம் படிக்கிறது அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் நீங்கள் வேலை வாங்கினது எப்போ ஃபர்ஸ்ட் வேலை? 2025 தான். கிட்டத்தட்ட 5 வருஷம் படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி சமயத்தில் டிமோட்டிவேட்டிங் யாராவது பேசா அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஹவ் யூ சார்ஜ் யுவர் செல்ஃப்? என்னோட குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி எதுவும் டிமோட்டிவேஷன் பண்ணலை. ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் சங்கர சரவணன், அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையம், முதல்வர் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம். இன்றைக்கு நம்மோடு தனது வெற்றி பயணத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர், சமீபத்தில் வெளியான தமிழ்நாடு குரூப் 1 தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற திரு சுப்பிரமணி அவர்கள். அவர் தன்னுடைய வெற்றி பயணம் எவ்வாறு அமைந்தது என்பதை உங்களோடு பகிர வந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணி. வணக்கம் சார். உங்களுடைய சின்ன அறிமுகம் தொடர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். என்னோட பேர் சுப்பிரமணியன். நான் சங்கரன்கோவில்ல தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன். பள்ளி படிப்பு அரசு பள்ளி சொந்த ஊர்லேயே வந்து படித்தேன். அப்புறம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் கல்லூரி படிப்பு படித்தேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். அப்புறம் 2020 அதுக்கப்புறம் முழுவதுமாக வந்து கவர்மெண்ட் சர்வீஸுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ குரூப் 1ல் தமிழ்நாடு அளவில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். வெரி குட், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அமையுது இந்த போட்டித் தேர்வு உலகத்தில். ஆமாம் சார். 2020 நீங்கள் என்ன கிராஜுவேஷன் படிச்சீங்க? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேரும் பொழுதே இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்துச்சு உங்களுக்கு. 10th + 2ல எவ்வளோ மார்க்கு, எப்படி டிசைட் பண்ணீங்க? அது 10th வந்து 482 மார்க்கு. 12th வந்து 1151. ஸோ இவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன். இன்ஜினியரிங் வந்து போக சொன்னாங்க. பட்டு எனக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. 12th 10th படிக்கும்போதே வந்து விரும்பி படிப்பேன். மற்ற இது கூட டியூஷன் போய் படித்தேன். அதுக்கு டியூஷன் போகாமே வந்து தான் படித்தேன். நல்ல மார்க் எடுத்தேன். எவ்வளோ மார்க் வந்துச்சு 12th? 12th வந்து மற்ற சப்ஜெக்ட் டியூஷன் போனேன். அதனால 195 அந்த அரௌண்ட் 195 கிட்ட வந்தது. இது 190 வந்தது ஃபிசிக்ஸில். ஆனால் டியூஷன் எதுவும் போகல. ஸோ அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது கொஞ்சம். அதனால சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படித்தேன். இனிஷியலாக காலேஜுக்குள்ளே போகும்போதெல்லாம் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது பண்ணலாம், சயின்டிஃபிக் லைன்ஸில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியாஸ் இருந்ததே தவிர்த்து சர்வீஸ் வந்து ஐடியா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது நான் வந்து ஒரு ஹாஸ்டலர். ஸோ ஹாஸ்டலில் படிக்கும்போது அங்கே வந்து சில என்கரேஜ்மெண்ட்லாம் கிடைத்தது. இந்த சர்வீஸ் ஃபீல்டில் வந்து போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடச்சது. அதை வச்சு தான் வந்து சரி இந்த மாதிரி இந்த சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்து அந்த தேர்ட் இயர்லேயே வந்து படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து இந்த சர்வீஸ் ஃபீல்ட்லேயே வந்து போகலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து யூபிஎஸ்சி எழுதுறது, இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி எழுதுறது. ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுனீங்களா, டைரக்டா டிஎன்பிஎஸ்சி தானா? யூபிஎஸ்சி தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். தேர்ட் இயர் படிக்கும்போது என்சிஆர்டி புக்ஸ் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சூழ்நிலைகளால் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒவ்வொன்றா குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி படிப்படியாக முன்னேறி இப்போ குரூப் 1ல் வந்து இப்போ எல்லாத்துலேயும் குரூப் 4லையும் சர்வீஸ் வாங்குனீங்க, குரூப் 2லையும் சர்வீஸ் வாங்குனீங்க. 2Aல சர்வீஸ். இப்போ அதில் தான் இருக்கிறீங்க. ஆமாம். ரைட். இப்போ குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இது முதல்ல நீங்கள் என்டர் ஆகும் பொழுது
நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து குரூப் 1 பாஸ் பண்ணிடுவீங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததா? கண்டிப்பா இருந்தது. அதனால தான் நான் சொல்றேன். யுபிஎஸ்சி வந்து ப படிக்க ஆரம்பிச்சேன். யுபிஎஸ்சி வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு படிக்க ஆரம்பிச்சேன். அதனால எப்படியாவது அந்த சர்வீஸ் ஒரு பொதுமக்களுக்கு வந்து நேரடியா வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருந்தது. அதுக்கான குவாலிஃபிகேஷனும் இருக்கு. கண்டிப்பா நம்ம பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. முன்னாடி ஓகே. இருந்தே இருந்தது. ரைட். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜேர்னியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒத்துழைப்போடு இருந்திருப்பாங்க. உங்கள் சிப்லிங்ஸ், உங்களுடைய சகோதரர், சகோதரிகள் இருந்திருப்பாங்க. அப்புறம் நிறைய மென்டார்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி விதத்தில் நீங்கள் உங்களை ரீகால் பண்ணி இப்போ சொல்லணும் அப்படின்னா, நினச்சி பார்த்து உங்களெல்லாம் நன்றியோடு நினைக்கணும் அப்படின்னா, யார் யாரை நினச்சி பார்த்து சொல்லுவீங்க? என்னோட ஹாஸ்டல்ல வந்து சூப்பர்டென்ட்டா இருந்த மோசஸ் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்க தான் வந்து என்னைய வந்து கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசி ஹாஸ்டலில் தான் படிச்சீங்களா நீங்கள்? ஹாஸ்டல்ல தான் காலேஜ்? படிச்சேன். காலேஜ் எந்த ஹாஸ்டல். காலேஜில் படிச்சீங்க? மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல ஹாஸ்டல்ல ஓகே. படிச்சேன். ஸோ அங்க அவங்க கூப்பிட்டு வச்சு பேசி இந்த மாரி அப்பவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணி அவங்களுக்கு புக்லாம் வாங்கி குடுத்து படிக்க சொன்னாங்க. ஸோ அப்படிதான் இந்த ஜர்னி ஆரம்பிச்சது. அதனால அவங்க முக்கியமான ஒரு அ திருப்பு முனையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்னுடைய அக்கா முத அ அக்கா என்ன பண்ணுறாங்க? அக்கா வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, வருவாய்த்துறையில. ஸோ அவங்க ரெவென்யூ ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா ஒரு வருவாய்த்துறையில இருக்கிறதுனால, அவங்களுக்கு மேலதிகாரியா வந்து நம்ம தம்பி வரணும் அப்படிங்கிற மாரியான ஒரு உந்துகோல் வந்து அவங்க எனக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குரூப் 1 படிக்கணும் அப்படிங்கிறது. குரூப் 4ல போனாலுமே வந்து குரூப் 1க்கு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது தான் அவங்களோட இதெல்லாம் இருக்கும். அவங்க ட்ரை பண்ணாங்களா? அவங்க வந்து அவங்க தான் முதல்ல குழந்தை அப்படிங்கிறதுனால, முதல் பட்டதாரி அவங்க ம். தான். அதனால அவங்களுக்கு வந்து நெறைய கமிட்மெண்ட் இருந்தது. அதனால அவங்களால அத பண்ண முடியல. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறமே நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனா அவங்களுக்கு குழந்தலாம் இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் அ என்னோட மென்டார் சாம் சார். ஸோ அவங்க வந்து முழுக்க முழுக்க சரியான வழியில கைட் பண்ணவங்கன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு. ஸோ ஓகே. அவங்க இப்ப இதில வந்து நான் ஒரு இது பார்க்குறேன். ஜெனரலி குரூப் 4 நெறைய பேர் எழுதுறாங்க. குரூப் 2 ஓரளவு எழுதுறாங்க. குரூப் 2வும், குரூப் 1 2மே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஆனா குரூப் 1 எழுதுறவங்க மட்டும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. பிரிலிம்ஸ் எழுதும்போது. ஏன் கான்ஃபிடன்ஸ் இல்லையா? அல்லது வந்து இது வந்து லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3 பேப்பர் அப்படின்னு இருக்கிறதுனால கம்மியாயிருதாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட மைண்ட் செட் என்னன்னா, முதல்ல ஏதாவது ஒரு ஜாப்க்கு வந்து போய்க்கிடுவோம் அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட் வந்து இப்போ நெறைய பேர்ட்ட இருக்கு. ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனைக்கிறாங்க. அதனால குரூப் 2A 2 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது வேக்கன்சி கம்மியா இருக்கிறதுனால காம்படிஷன் வந்து அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அதனால குரூப் 2, 2A வந்து நம்ம வந்து போயிட்டோம்னா, அதுல வந்து அ டைம் வந்து நம்ம ஒதுக்கி படிச்சு அடுத்து மேல போய்க்கலாம். நமக்கு வந்து ஃபினான்ஷியலா ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறதுனால, முதல்ல வந்து குரூப் 4, குரூப் 2 இந்த மாரி போகணும்னு நெனைக்கிறாங்க. ஓகே. அதான் நெறைய விரும்புறாங்க. ஆமா, ஆமா. ஓகே. இப்போ உங்களுடைய ஜர்னில நீங்க ரீகால் பண்ணி பார்க்கும்போது, உங்களுடைய ஸ்கூல் சங்கரன்கோயில்ல தான் படிச்சீங்களா? சங்கரன் ஓகே. நீங்க ஸ்கூல்ல படிச்சது தான் புக்கு தான் திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். ம். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் பொழுது. அப்ப படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சது நீங்க நல்ல அகாடமிக்கலி வெல் பெர்ஃபார்ம்டு ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்கீங்க. ம். அது வந்து உங்களுக்கு துணை நின்றதா? இல்லையா? கண்டிப்பா நின்றது. ஏன்னா மேத்ஸ்லாம் வந்து நல்லா போடுவேன். ஸோ அது மேத்ஸ்லாம் இந்த அ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மேத்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதில நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கிறதுக்கு அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ஃபவுண்டேஷன்லேருந்து நல்லா படிச்சுட்டு வரும்போது மேத்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ரீடிங் எபிலிட்டி வந்து இதில இருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அகாடமிக்கா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால, நெறைய ரீட் பண்ணதுனால தான் வந்து இதில வந்து எனக்கு நெறையா ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ரீட் பண்ண மூலியமா வந்து நெறையா வந்து அ உட்கிரகிச்சுக்கிற தன்மை வந்து இருந்தது. உங்களுக்கு பொதுவா பொது அறிவு, இந்த பொது விஷயங்கள்ல ஆர்வம், ஜெனரலான விஷயங்கள் ரீட் பண்றது, அப்படிங்கிறதெல்லாம் லைப்ரரிலாம் போற பழக்கம், இதெல்லாம் எப்ப இருந்து இருந்தது? இது எனக்கு வந்து காலேஜ் அப்போ வந்து லைப்ரரி வந்து நான் அதிகமா போக ஆரம்பிச்சேன். காலேஜ்ல வந்து லைப்ரரி நல்லா பெருசா இருக்கும். ஸோ அங்க அத நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுலேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ வந்து மெயின் எக்ஸாம் எழுதும்போது டிஎன்பிஎஸ்சில பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க. மெயின் எழுதும்போது எல்லாருக்கும் சேலஞ்சிங்கா இருக்கக்கூடியது ரைட்டிங் பிராக்டிஸ். ஸோ அந்த ரைட்டிங் பிராக்டிஸ நீங்க எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? ரிப்பீட்டடா எவ்வளோ டெஸ்ட் கிட்ட எழுதி பார்த்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே வந்து மெயின்ஸ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பண்ணுவேன். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது மூலியமா வந்து நமக்கு கொஞ்சம் ரைட்டிங் பிராக்டிஸ் வரும். அ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறமா வந்து ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து பண்ணது வந்து அ டெஸ்ட் எழுதுறது தான்.
அடிக்கடி டெஸ்ட் எழுதுறது. இதில வந்து என்னன்னா, நம்ம டெஸ்ட் எழுதுறதோட நிக்காம, அடுத்து வந்து இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த டாப்பர் பேப்பர்ஸு, கீஸு அ அப்புறம் நம்ம ஆன்லைன்ல செக் பண்ற விஷயங்கள். இது எல்லாத்தையும் வந்து வச்சு ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணணும். அதில வந்து மார்க் எவ்வளோ போட்டிருக்காங்க? குறையா போட்டிருக்காங்கன்னா, ஏன் குறையா போட்டிருக்காங்க? அ ஏன் வந்து அவங்களுக்கு அதிகமா போட்டிருக்காங்க? என்ன நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியும்? இந்த மாரி சில விஷயங்கள் நமக்கு நம்மே கேள்வி கேட்டுக்கிட்டு, ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகும்போது, நம்ம அதில நம்மளே வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து படிப்படியா நடக்கும்போது, அந்த மெயின்ஸ் வந்து நல்லபடியா அமைஞ்சது. ஓகே. வெரி குட். இப்போ உங்களுடைய இந்த ஜேர்னில வந்து பிரிலிம்ஸ் முடிச்சாச்சு, மெயின் முடிச்சாச்சு. அடுத்து வர்றது இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ நீங்க வந்து நெர்வஸா இருந்தீங்களா? இன்டர்வியூ போறதுக்கு முன்னால மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? மார்க் இன்டர்வியூல உங்களுக்கு ஃபீட்பேக்லாம் குடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ஜாப்ல இருக்கக்கூடிய டிஆர்ஓஸ நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க. அப்படி படுத்து அவங்க வந்து சில இன்புட்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த மாரி உங்களுக்கு யாராவது சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா? ஏன்னா நீங்க இப்போ ஆர்டிஓ ஆயி டிஆர்ஓ ஆக போறீங்க. அத மாரி உங்க மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு, அத பார்த்துட்டு அத பத்தி இன்புட்ஸ் குடுத்த ஏதாவது ஒரு நினைவுகள்? ஆம், இது வந்து நான் கம்ப்ளீட்டா நெர்வஸா தான் இருந்தேன். ஏன்னா, வாழ்க்கையில எனக்கு இன்டர்வியூ இது. இதுக்கு முன்னாடி எந்த இன்டர்வியூவும் நான் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. அது 1. 2வது வந்து மார்க் இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ணேன். ஆ இதில வந்து நெறையா வந்து ஆஃபீசர்ஸ் வந்து மார்க் இன்டர்வியூ வந்து எடுத்தாங்க. ஸோ, அதனால அவங்களோட இன்புட்ஸ் எனக்கு கிடைச்சது. இதில முக்கியமா வந்து ஆ ஏஐசிஎஸ் சிசியோட டிஆர்ஓ மேம் காயத்ரி மேம். ஸோ, அவங்களும் வந்து மார்க் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதில வந்து அவங்க ரொம்ப நுணுக்கங்களான சில விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. ஆ வாட்ச் கட்டணும், உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட் அது காட்டும். பேனா வந்து சாய்ஞ்சிருக்கு, உன்னோட நெக்லிஜென்ஸ் அது காட்டுதுன்னு சொல்லிட்டு நெறையா வரிசையா சொல்லுவாங்க. ஆ அது முடிச்சக்கப்புறமும் வந்து தம்பி நீங்க மெயின்ஸ் ஆன்ஸர் ரைட் எழுதுற மாரி விவரமா சொல்றீங்க. டூ த பாயிண்ட் ஆன்ஸர் பண்ணணும் அப்டிலாம் சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நான் எனக்கு நானே கேட்கும்போது, சரி இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு நெறையா தோணியிருக்கு. ஆ அதுக்கப்புறம் அத இம்ப்ரூவ் பண்ணி அத முயற்சி பண்ணும்போது, அந்த ப்ராசஸ்க்குள்ள போகும்போது ஓரளவுக்கு அந்த நர்வஸ்னஸ் வந்து குறைஞ்சது. குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நானே முடிவு பண்ணிட்டேன். ஓகே இதுதான் அப்டின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் போல. அதுக்கப்புறம் போய் தெரிஞ்சா ஓகே சொல்லுவேன். தெரியலன்னா, அது தெரியாதுன்னு சொல்லல ஒண்ணும் தப்பு இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அந்த நர்வஸ்னஸ் வந்து அந்த இப்டி நினைக்கிறது மூலியமா அத இது பண்ணிக்கிட்டேன். ம். ஓகே. இப்ப அவங்க பார்த்து ஃபீட்பேக் குடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் குடுத்தாங்களா? அல்லது உங்கள மாரி நெறைய பேர் இருக்கும்போது இதெல்லாம் காமனா குடுத்தாங்களா? அவங்க காமனா குடுத்த மாரி தான் இருந்தது. அ. பட் ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்ட்ட இருந்து தான் அப்சர்வ் பண்ணி சொன்ன மாரி இருந்தது. ஸோ ஓகே. அதனால எனக்கு வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணது. அச்சச்சோ! நம்ம இவ்ளோ தப்பு பண்ணியிருக்கோமா? அப்டின்னு சொல்லிட்டு. அதனால அது கொஞ்சம் பாத்து பார்த்து சரி அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சரியா இருந்துச்சு. ஓகே நல்லது. இப்போ வந்து நீங்க உங்களுடைய மொத்த ஓவரால் ப்ரிப்பரேஷன்ல டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கிறது வழக்கம்? அம் டெய்லி வந்து இவ்வளோ ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒதுக்கி, அதுக்கப்புறம் ஹாபின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தூக்கம் வந்தா தூங்குவேன். படிக்கணும்னா படிப்பேன் அந்த மாரி. இல்ல தூக்கம்னா ஜெனரலி 6 ஹவர்ஸ் தூங்குறது இருக்கு, 8 ஹவர்ஸ் தூங்குறது இருக்கு. நீங்க எந்த மாரி டைப்பு? ஆ ஒவ்வொரு நேரம் நாளும் ஒவ்வொரு மாரி அந்த மாரிலாம் இப்போ ஃபிக்ஸட் டைம்லாம் கிடையாது ஃபிக்ஸட் சார். டைம்லாம் கிடையாது. ஓகே. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா படிப்பேன். படிச்சுட்டு தூங்குனா தூங்குவேன். அந்த எப்போ மாரி உங்களுக்கு ஜெனரலி மார்னிங் டைம் பிடிக்குமா? ஈவினிங் டைம் பிடிக்குமா படிக்கிறதுக்கு? லேட் நைட் படிப்பாங்க சில பேரு. சிலர் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பாங்க. இப்போ வந்து இதில வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ நான் ஒரு மத்தியானம் ஒரு 2 ஹவர்ஸ் நான் தூங்குனேன்னா, ம். நைட்டு வந்து நான் 4 ஹவர்ஸ் கிட்ட படிப்பேன். ஏன்னா தூக்கம் வராது எனக்கு. ம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானு. ஒரு 2 ஹவர்ஸ் மத்தியானம் தூங்கிட்டு, நைட்டு வந்து கூட ஒரு 2 மணி வரைக்கும் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. நைட் 2 மணி வரை 2 படிப்பீங்க. மணி வரைக்கும்லாம் 2 படிப்பேன். மணிக்கு படிச்சுட்டு படுத்தா காலைல எத்தன மணிக்கு எந்திரிக்க முடியும்? காலைல வழக்கமா எந்திரிச்சுருவேன் நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த 2 மணி நேரம் தூங்குனதோட ஒரு ஃப்ரூட் தான் அந்த இன்னும் ஒரு 2 2 ஹவர்ஸ் மணி நேரம் எக்ஸ்டென்ஷன். அப்படிங்கிற மாரி. ஓகே. இல்ல காலைல வழக்கமா எந்திரிச்சீங்கன்னா, வழக்கமா எத்தன மணிக்கு எந்திரிக்கிறது உண்டு? வழக்கமா ஒரு 6 மணி கிட்ட எந்திரிச்சுருவேன் சார். ம். சரி. அப்ப நீங்க 2 மணி படுத்தா 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பீங்க. ஆமா. ஓகே. மதியானம் 2 ஹவர்ஸ்னால அந்த எல்லா நாளும் அப்படி படிச்சா ரொம்ப டயர்ட் முடியாது. ஆயிருவேன். சில தூக்கம் ஸோ வந்துருச்சுன்னா தூங்கிற வேண்டியது தான். ஆமா. ஓகே. ரைட். இப்போ வந்து நீங்க வந்து இந்த 6 வருஷம் இந்த ஜர்னில இருந்திருக்கீங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல. இப்போ நீங்க வந்து சரி யுபிஎஸ்சி பண்ணீங்க, விட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி பண்றேன்னு பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது சமயத்தில இன்னொரு எக்ஸாம் காமனா எழுதுறது வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ம். பேங்கிங்லாம் எழுதுவாங்க. அது மாரி உங்களுக்கு ஆசிலேஷன் ஏதாவது வந்துச்சா? அதெல்லாம் எழுதுனீங்களா? ஆசிலேஷன் வந்தது. 2022ல குரூப் 2 மெயின்ஸ் குடுத்துட்டு, அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண ஒரு 1 வருஷம் பீரியட் இருந்தது. அந்த பீரியட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அ கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிட்டேன் நானு. சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோனே, சரி நமக்கு மேத்ஸ் நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்எஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி பக்கம் போனேன். ஸோ அதில வந்து மேத்ஸ் வந்து போட்டு பார்க்குறது பிடிக்கும். ஏன்னா மேத்ஸ் வந்து ஒரு ஒரு சம்ம வந்து பல வழிகள்ல நம்ம சால்வ் பண்ண போடலாம். முடியும். அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால
அத பண்ணேன். அதில வந்து ஓரளவுக்கு சில சக்ஸஸும் எனக்கு கிடைச்சது. எஸ்எஸ்சில எம்டிஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிஜிஎல்ல டயர் 1 பாஸ் மல்டி பண்ணேன். டாஸ்கிங் பாஸ் பண்ணீங்க ஆமா. எஸ்எஸ்சில. எஸ்எஸ்சில. ஓகே. அப்புறம் சிஜிஎல்ல டயர் எழுதுனீங்க. 1 எழுதினேன். ம். டயர் 2 வந்து ஆனா கிடைக்கல. கிளியர் ஆகல. கிளியர் ஆகல. அப்புறம் ரயில்வேலயும் ஒரு எக்ஸாம் ஒண்ணு பாஸ் பண்ணேன். டெக்னீஷியன் எக்ஸாம் ஒண்ணு பாஸ் பண்ணேன். இதுக்கு எல்லாமே அந்த மேத்ஸு, ஆ ரீசனிங் இதெல்லாம் பார்த்தது நல்லது. ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷனுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு. மேத்ஸ் போடும்போது. ஓகே. ரைட். வெரி குட். இப்ப நீங்க உங்களுடைய இந்த அச்சீவ்மென்ட் குரூப் 1ல டாப்பரா வந்தது. அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல குரூப் 1 கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சீங்களா? எப்படி உங்களுடைய மனநிலை இருந்தது? என்னோட எக்ஸாம் இன்டர்வியூலாம் முடிஞ்ச அப்புறம்? என்னோட மனநிலை கிடைச்சாலே போதும் அப்படிதான் இருந்தது. டாப்பரா வருவேன்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என் கூடவே வந்து ஏற்கனவே குரூப் 1 எழுதி சர்வீஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து சேர்ந்து எழுதியிருந்தாங்க. அவங்களும் இன்டர்வியூ குடுத்துட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால டாப்பரா வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஓரளவு இருந்தது. கான்ஃபிடன்ஸ் இருந்தது. வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்சிரும்ங்கிற மாரி ஒரு நம்பிக்கை. என்னன்னா உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க அப்படின்ட்டு அந்த உங்க மாரி ஃப்ரெண்ட்ஸ், மென்டார்ஸ் அது மாரி யாரும்? என்ட்ட அந்த மாரி யாரும் சொன்னதில்ல. டைரக்ட்டா யாரும் சொன்னதில்ல. சொன்னதில்ல. ஓகே. நான் யார்ட்டயுமே சொல்லல. நான் இந்த மாரி எழுதியிருக்கிறேன். இந்த மாரி எனக்கு வரும். அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் சொல்லல. அப்படின்னு எதுவும் சொன்னதில்ல. ஓகே. இன்ட்ரோவர்ட். ஆமா. இன்ட்ரோவர்ட்டாவே இருந்தேன். ரைட். இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கும்போது நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட்லேயும் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் பிரசிடென்சி காலேஜில் நம்ம வண்ணாரப்பேட்டையில் உள்ள தியாகராஜா காலேஜ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ டிஎன்பிசி படிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் வந்து டிஎன்பிசி, யூபிஎஸ்சி சேர்ந்து படிக்கலாமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய ஏன்னா இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா போன வருஷம் ஆல் இண்டியா செகண்ட் ரேங்க் வாங்கினது நம்ம ராஜேஸ்வரி சுபே. அவங்க 2மே டிஎன்பிசி பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டரா இருந்துட்டு தான் படிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ வந்து டிஎன்பிசி, யூபிஎஸ்சி கம்பைன் பண்ணி படிக்கலாமா? அப்படின்னா, எஸ் ஓகே சார் படிக்கலாம். பட் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவீங்களா? கண்டிப்பா படிக்கலாம். ஏன் படிக்கலாம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து அ அப்ஜெக்டிவா நம்ம வந்து நெறையா படிக்க வேண்டியது இருக்கும். அதில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம கிரகிச்சுக்கிற தன்மை வந்து அது அதிகமா இருக்கும். இப்போ யுபிஎஸ்சியும் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து அ சில டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அத யூஸ் பண்ணிக்கலாம் அதில. ம். இன்னொன்னு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்ப நீங்க சொன்ன மாரியே இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சா 2ம் வந்து வேற வேற ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சில பேர் நெனைப்பாங்க. அந்த ஓகே. மாரி எதுவும் நெனைக்க வேண்டாம். 2மே வந்து ஒண்ணு தான். நல்லது. ஸோ அந்த ஒரு அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறது தான். வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுடைய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஜேர்னில குரூப் 1 வரைக்கும் நீங்க உங்க 6 வருஷம் நீங்க பார்த்துருக்கீங்க. இதில வந்து நமக்கு வந்து நெறைய பியர் குரூப் ப்ரெஷர் இருக்கும். இப்போ உங்களோட படிச்ச பசங்க வேலைக்கு போயிருக்கலாம். அந்த பசங்க ஏதாவது செட்டில் ஆயிருக்கலாம். பட் நீங்க இதுக்கு படிச்சுட்டே இருக்கீங்க. சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணலாம். "ஏங்க இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்க அதெல்லாம் யாருக்கு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இது யாராவது டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? என் ஃபேமிலியில உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த சஸ்டெயின் அப்படிலாம் 6 வருஷம் படிக்கிறது அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் நீங்க வேலை வாங்குனது எப்போ? ஃபர்ஸ்ட்டு வேலை? 2025 25 தான். அப்ப கிட்டத்தட்ட 5 வருஷம் படிச்சிருக்கீங்க. ம். அந்த மாதிரி சமயத்தில டிமோட்டிவேட்டிங்கா யாராவது பேசினா, அத எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஹவ் யூ சார்ஜ் யுவர் செல்ஃப்? அம் என்னோட குடும்பத்தில வந்து அந்த மாரி எதுவும் டிமோட்டிவேஷன் பண்ணல. ஸோ வெளியிலருந்து அவங்க வந்து என்ன படிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, இன்னுமா படிச்சுட்டு இருக்க? அந்த மாரி யாரும் ஹர்ட் பண்ற மாரி எதுவும் கேட்டது கிடையாது. அந்த கேட்டது வந்து இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்களே! அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கும். அ இதுல என்னன்னா, அவங்க கேட்கும்போது வந்து அத நான் எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அந்த மோட்டிவேஷனா எப்ப மாறுது அப்படின்னா, அ இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்களே! என்ன ம். பண்றது? அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போகும்போது, சரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் ம். அதுக்கு? அப்படிங்கிற மாரி அதுக்கு அவுட்புட் என்ன? அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, ஆ சரி இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் அதுலருந்து கிடைக்குது. ஓகே. நல்ல விஷயம் தான். இந்த மாரி கேட்டு அத வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறது. ஆ யாராவது சொன்னாங்களா? கிரிட்டிசிசம் சொன்னாலும் பாசிட்டிவா எடுத்துட்டு, மூவ் அஹெட். அப்படி போறதுக்கு உங்களுக்கு வழி வந்திருக்கு. ரைட். இப்போ வந்து உங்கள மாதிரியே தம்பி, தங்கைகள் நெறைய பேர் இந்த எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்க நம்ம சேனல பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க முத்தாய்ப்பா ஏதாவது அட்வைஸ் சொல்லணும். இப்படிலாம் பண்ணா நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணுங்க. அதே சமயத்தில இதெல்லாம் பண்ணாதீங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் குரூப் 1 ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுங்க. ம். நீங்க என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நல்லா எப்ப படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப உணர்றோம் அப்படின்னா, எப்ப நம்ம பிஸியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப வந்து நம்மள நம்மளே உணர்வோமோ, அப்பதான் நீங்க வந்து நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த உணர்வு வந்து உங்களுக்கு வர்ற வரைக்குமே வந்து நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
எப்போவாவது ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம ஏதோ வீணாக்குறோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அத வந்து பார்த்து திருத்திக்கணும். அது 1. 2வது இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து தயக்கம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு இருக்கும். அது வந்து எப்பவுமே இருக்கவே கூடாது. அதிகமான பிராக்டிஸ் வந்து நம்மள எப்பவுமே நல்ல வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகும். அதனால பிராக்டிஸ் எப்பவுமே எதுனாலுமே அதிகமா பண்ணணும். அ எது பண்ணக்கூடாது அப்படின்னா, அ அ ஆப்வியஸ்லி இப்போ வந்து சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நெறையா இருக்கு. அதனால அ படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரம் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணா, அ அது எப்படி அ ஒரு கோர்வையா ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும், ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சோசியல் மீடியா பார்த்து மறுபடியும் படிக்கிறதுக்கும் வந்து அந்த அத முழுமையா நம்ம உள்வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ வந்து அவாய்ட் பண்றது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து மத்தவங்கள பார்த்து அ எப்பவுமே வந்து அ ஏற்கனவே வந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. நம்மளால இத அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நெனைக்கக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா நீங்க எப்பவுமே நெனைச்சுக்கணும். நெனைச்சுக்கிட்டு, அதுல வந்து நீங்க எப்படி வந்து அவங்களோட போட்டி போட்டு அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ள வச்சுட்டு, அ ஒவ்வொரு நாளும் நம்ம அ எப்படி முன்னாடி போறது? இப்போ ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க அப்படின்னா, அதுல எப்படி ரேங்க் லிஸ்ட்ல உள்ள வர்றது? வெளிய இருந்தீங்கன்னா எப்படி உள்ள வர்றதுன்னு யோசிக்கணும். உள்ள வந்துட்டீங்கன்னா எப்படி முன்னாடி போறதுன்னு யோசிக்கணும். ஸோ அந்த ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு, நீங்க ஒரு ஷார்ட் டெர்ம் கோல் வந்து மூவ் பண்ணீங்கன்னா, லாங் டெர்ம்ல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. வெரி குட். ரொம்ப அற்புதமான பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கீங்க டிப்ஸு. இதெல்லாம் அவங்க பயன்படுத்தி மிகச்சிறப்பா தேர்வுல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்புவோம். இது தவிர உங்களுடைய ஹாபீஸ் நீங்க வந்து எனக்கு படிப்பு இதெல்லாம் தவிர, நம்ம இன்டர்வியூல போம்போதே கேட்போம். என்னென்ன உங்களுக்கு ஹாபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுடைய ஹாபீஸ் என்னென்ன? ஹாபீஸ் வந்து சாங்ஸ் கேட்பேன். அது 1. அப்புறம் YouTubeல வந்து அ சாங்ஸ்னா கர்நாடிக் மியூசிக்கா? சினிமா பாடல்களா எப்படி? சினிமா பாடல்கள் தான் கேட்பேன். ஓகே. அப்புறம் ஓல்டு சாங்ஸா? நியூ சாங்ஸா? எல்லா சாங்ஸும் கேட்பேன். ஓல்டு சாங்ஸ், நியூ சாங்ஸ் எல்லா ரைட். சாங்ஸும் கேட்பேன். அ எல்லாவோட மியூசிக் டைரக்டர் சாங்ஸும் அது கேட்பேன். உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு உதவுமா? பாட்டு கேட்கறது? கண்டிப்பா சார். கண்டிப்பா உதவும். அதுக்கப்புறமா அம் தமிழ் ஏதாவது படிப்பேன். பழைய பாட புத்தகங்கள்ல உள்ள தமிழே வந்து ஏதாவது திடீர்னு எனக்கு ஒரு மாரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாவோ அல்லது இதா ம். இருந்தாலும் தமிழ் எடுத்து தமிழ்ல படிப்பேன். படிப்பீங்க. அது கொஞ்சம் நல்லாருக்கும். ரைட். அப்புறம் இது தவிர்த்து YouTubeஸ்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சில சேனல்ஸ் வச்சிருப்பேன். ம். ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சில சேனல்ஸ் வச்சிருப்பேன். ஓகே. அத மட்டும் பார்ப்பேன். அது எப்படி இருந்தாலும் பரவால்ல. அது வந்து டெக்ஸ்ட் புக் சம்மந்தமா வந்தாலும் பரவால்ல பார்ப்பேன். அந்த மாரி சில விஷயம். வெரி குட். நீங்க வந்து பல்வேறு விதமா ரொம்ப சின்சியரான பையனா வந்து ப்ரூவ் பண்ணி இந்த எக்ஸாம்ல ஆல் இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல முதலிடம் வாங்கியிருக்கீங்க. ஃபியூச்சர்ல நீங்க வில் பி என்டரிங் டூ ஆல் இந்தியா சர்வீஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஏஐசிசி சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த இன்டர்வியூ பார்த்து நம்ம மாணவர்கள் நிறைய பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி சார். நன்றி. நன்றி. நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் தட்டிக்கலாம். ஏதாவது கொஸ்டின் மிஸ் ஆச்சா? அந்த பேசுனதுல. தமிழ் நீங்க கேட்டீங்களா சார்? அது மிஸ் ஆயிடுச்சு சார். எது? தமிழ். தமிழ்ல இருந்து எப்படி நீங்க ஆங்கிலத்துக்கு மாறுனீங்கன்னு சொல்லிட்டு ஆனா ஆமா. அது ஓகே. கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா ஒரு போயிருந்துச்சு. கேள்வி கேட்கணும். கேட்டுக்கிறேன். இன்டர் பண்ணிக்கலாம். சுப்பிரமணி, உங்கள்ட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி. நீங்க வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம 2 விதமா எழுதலாம். ஒண்ணு தமிழ்லயும் எழுதலாம், ஆங்கிலத்திலயும் எழுதலாம். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க? நீங்க ஸ்கூலுக்கு என்ன படிச்சீங்க? தமிழ் மீடியமா? ஆங்கில மீடியமா? 12 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பிசிக்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஓகே. படிச்சேன். இந்த அ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரும்போது எந்த மீடியம் தேர்ந்தெடுத்தீங்க? ஆ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம்பிக்கும்போதே இங்கிலீஷ் புக் தான் படிக்க ஆரம்பிச்சேன். அ எல்லா புக்குமே. ஹிஸ்ட்ரி புக்னாலும் சரி, பாலிட்டினாலும் ம், சரி எல்லாமே இங்கிலீஷ் புக் தான் படிக்க ஆரம்பிச்சேன். அ தமிழ் வந்து இந்த ஃப்ளூயன்சி வரும். ஓகே நம்ம வந்து தமிழ் வேகமா எழுதிரலாம் ம். அப்படிங்கிறதுக்காக 2 குரூப் 2 மெயின்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்க? 2லயுமே வந்து தமிழ் தான் வந்து எழுதினேன். ம், அப்புறம் பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த தமிழ் வந்து நம்ம எழுதும்போது, அதில வந்து டைம் மேனேஜ்மென்ட் வந்து சரியா பண்ண முடியல. ம். 1. இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் டெர்ம்ஸ வந்து என்றது பிரசன்ட் கஷ்டம். பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து அ நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். ம். ஆங்கிலத்தில ஹானஸ்டி, இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு 2 ம். வார்த்தை இருக்கும். இந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி 2க்குமே நம்ம நேர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஆமா. தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கரெக்ட். மாரியான இதெல்லாம் எத்திக்ஸ்ல வந்து கஷ்டமா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது மட்டும் இல்ல நெறைய வார்த்தைகள் அந்த மாரி நம்ம மொழிபெயர்த்து எழுதும்போது தூய தமிழ் சிக்கல் எழுதுற வருது. மாரி இருக்கும். ம். இந்த மாரியும் சில விஷயங்கள் பண்ணோம். அப்புறம் ஆங்கிலத்தில வந்து
வலஞ்சொலியா எழுதிட்டு போயிரலாம். இதுல ம். வலஞ்சொலி எழுத்துக்களும் இருக்கும், இடஞ்சொலி எழுத்துக்களும் இருக்கும். கரெக்ட். அது ஒண்ணு டைம் மேனேஜ்மென்ட்டுக்காக அது ஒண்ணு. ஸோ இதனால சரி நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து மாத்திக்கலான்ட்டு. ஆங்கிலம் தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்துல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல தான் இந்த வெரி வாட்டி குடுத்துட்டேன். ஸோ இந்த வாட்டி கிளிக் ஆயிருச்சு. ஓகே. வெரி குட். அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ இங்கிலீஷ் வந்து வர்றதுக்கு காரணமே வந்து இந்த ரீட் பண்ணது தான். ம். 2020 ஆரம்பிக்கும்போதே வந்து நெறைய ரீட் பண்ணதுனால தான் அந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்தது. நீங்க ஒரு வாட்டி முன்னால பேசினப்போ சொன்னீங்க, உங்களுக்கு பியர் குரூப் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ, இல்ல சார் நான் செல்ஃப் ஸ்டடி, சோலோ ஸ்டடின்னீங்க. அப்படிதான் பண்ணீங்களா ஃபுல்லா? செல்ஃப் ஸ்டடி. ஏன்னா படிக்கும்போது சத்தம் போட்டு படிச்சா கொஞ்சம் திருப்திகரமா இருக்கும். அதனால ஓகே. படிக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ.